Hey guys, welcome to my channel. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். மூவியோட ஒன்லைன் என்னன்னா ரீபார்ன் மூவி தான். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரீபார்ன் ஆகி வருவாங்க. வாங்க மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் கண் முழிச்சு பார்க்குறா. அங்கே ஒருத்தி வந்து எழுப்பி விட்டுருக்கா, பியூட்டிஃபுல் லேடி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லும் போது இவ எந்திரிச்சு யோசிக்கிறா, பியூட்டிஃபுல் லேடியா, நானே வயசானவ, என்ன போய் அழகா இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு நினைச்சிட்டு டிவியை திரும்பி பார்க்குறா. டிவியில் வந்து 2005ன்னு போட்டிருக்கு. ஓ, நம்ம ரீபார்ன் ஆகி வந்திருக்கோமான்னு அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. அப்போ நான் ரீபோர்ன் ஆகி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறா. அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் எப்படி செத்துருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதில் வந்து அவன் அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்லுவா, உங்கள் பையன் வந்து எல்லாத்தையும் பேங்க்ரப்ட் பண்ணிட்டு உங்களை ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டு செத்துட்டாங்க மேம் சொன்னோம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அவளும் அங்கேயே பிளட் வாமிட் பண்ணி செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் தான் இப்போ ரீபோர்ன் ஆகி வந்திருக்கா நம்ம ஹீரோயின். அதாவது பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோயினோட பையன் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருப்பான். அவங்களோட சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனும் சூசைட் பண்ணி செத்து போயிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் செத்து போயிட்டு ரீபார்ன் ஆகி வந்திருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறா அவளோட பிரசன்ட் லைஃப்ல. போன வாட்டி பண்ண தப்ப இந்த வாட்டி கண்டிப்பா பண்ணவே கூடாதுன்னு யோசிச்சுட்டே திரும்பி பார்த்தா அவன் பையன் உட்காந்து நல்லா கேமிங் சென்டர்ல கேம் விளையாண்டு இருக்கான். ஸ்கூல் போகாம இங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கேன்னு போய் அடிக்க போறான். நல்லா போய் நல்லா நங்கு நங்குன்னு அடிக்கிறா. அடிச்சா அவனுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இது, என்ன போட்டு எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அடிக்காதீங்கன்னு சொல்லி கீழே குமிறான். கரெக்டா ஹீரோயின் பக்கத்துல இருக்க ஒரு கண்ணாடியை பாக்குறான். கிட்ட போறா, என்னது இது, நானா இது, என்ன என்னோட மூஞ்சி மாறி இருக்கு, ஓ நிஜமாவே எனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, ஓ இப்பதான் அவளுக்கு புரியுது அவ 18 இயர்ஸ்க்கு ரீபார்ன் ஆகி வந்துட்டா. ஹீரோயினோட பையனுக்கு தான் தெரியாதுல்ல, அதாவது ஹீரோயின் ரீபார்ன் ஆனது. அவன் தெரியாம புரியாம பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நீங்க அழகா தான் இருக்கீங்க, நான் வேணா உங்க கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்குவா அப்படின்னு சொன்னேன். கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிற, நல்லா அடிப்பேன்டா அவனு, நல்லா நங்கு நங்குன்னு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு வந்து பயந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க என் அம்மாவோட செக்ரட்டரி தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அடிக்காதீங்க, நான் வேணா உங்கள்கிட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறான். அவங்க மனசுக்குள்ள, ஏன்னா என் அம்மாக்கே காசு கொடுக்குறியாடா, நான் தான் அம்மானு மனசுல இழுத்துட்டு நான் அவனை கழுத்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்கூல்ல போய் விட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் இவன லைஃப்ல பண்ண தப்ப இந்த லைஃப்ல நான் பண்ண மாட்டேன், ஒழுங்கா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீன் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் எங்க ஆஃபீஸ்ல, அதாவது அவளோட சொத்து ஃபுல்லா அவன் பையன் பேர்ல இருக்கும். ஆனா போன வாட்டி பேங்க்ரப்ட் பண்ணிருக்கனால அவ இந்த வாட்டி எல்லாமே தெளிவா அவ பேர்ல மாத்தி வச்சுக்கிறா. என் பையனை நான் இந்த வாட்டி கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் பையன் கால் பண்ணி எனக்கு ஒரு 3000 வான் வேணும்னு கேட்கறான். டக்குன்னு கட் பண்ணி விட்டுறா, காதுல கேட்காத மாதிரி கட் பண்ணிட்டு, இனிமேல் உனக்கு நான் காசு தர மாட்டேன், தேவையில்லாம எல்லா காசையும் நான் தான் வச்சு பத்திரமா பாத்துக்க போறேன், பேங்க்ரப்ட் ஆக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து வீட சுத்தி பாக்குறா. அவளோட பழைய மெமரிஸ்லாம் அவளுக்கு வருது. கரெக்டா அவன் பையன் வந்துடுறா. இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. அவன் பையன் வந்து கால் பேசிகிட்டே வரான், யார்கிட்டையோ, யாருன்னு தெரியல, ஆனால் யார்கிட்டயோ பேசிகிட்டே வரான். அவன் காசு கேட்டிருப்பான் போல். அவனுக்கு காசு கொடுக்கறதுக்காக எது வேணும், எதை விற்கலாம், அவங்க அம்மா தான் காசு கொடுக்கல, அதனால எதை விற்கலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். பெயிண்டிங்கை எடுத்தால் மாட்டிப்போம், அதனால இந்த ஃப்ளவர் வேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் வேஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோயின் வந்து இவனை அடிச்சு போட்டே ஆகணும், எதையாவது விற்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். ஆன்டிக் பீஸை கூட வித்துருவான் போல. அப்படி இவனை அடிச்சே ஆகணும்னு சொல்லி குச்சி எடுத்துட்டு அவங்க அம்மா அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருப்பான்ல, அவன் சொல்லுவான், உங்க அம்மா உடம்பு சரியில்லை தானே, நான் காசு கொடுக்குறேன், நீ உங்க அம்மாவை காப்பாத்து, உங்க அம்மா தான் முக்கியம்னு சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஓ பரவாயில்ல, நம்ம பையன் நல்லதுக்கு தான் காசு கொடுக்குறான் போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போது கரெக்டா அவன் வந்து பாத்துறான் ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க என்ன இங்க பண்றீங்க, நான் தான் கேட்கணும், நீ என்ன இங்க பண்ற, எதுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எடுக்கிறான்னு கேட்கும்போது எங்க அம்மாவோடதுன்னு சொல்றான். நான் தாண்டா அம்மாவே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சொன்னேனும் நீங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி ஷாக்லயே இருக்கா. அப்புறம் உட்கார வச்சு பேசுறா, இங்க பாரு, நான் தான் அம்மா, நம்மனாலும் சரி நம்பாடி சரி, நான் வந்து ரீபார்ன் ஆகி வந்திருக்கேன் 2005ல இருந்து, அவன் நான் எப்படி நம்புறது உங்களை, நான் கண்டிப்பா உங்களை நம்ப மாட்டேன்னு சொல்லும் போது இவ எல்லாமே சொல்ற, உனக்கு வந்து பீனட் பட்டர்னா அலர்ஜி தானே, உடம்புல ஃபுல்லா ரேஷஸ்லாம் வரும்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் ஷாக் ஆகுறான். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், என் அம்மா வந்தாலும் என் அம்மாக்கு இதெல்லாம் தெரியுமேன்னு எனக்கே தெரியலையே, அவங்க வந்து எப்பவுமே அவங்க வேலைன்னு பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ சொல்லுவா, நீ நல்லா இருக்கணும்காக தான் நான் வந்து எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருப்பேன், உன்னை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்காக தான் எல்லாமே நான் பார்த்து செஞ்சேன், ஆனா நீ தான் எல்லாத்தையுமே ஒழுங்கா இல்லாம ஸ்கூலுக்கு போகாம எல்லாம் கேமிங் சென்டருக்கு போய் விளையாண்டு காசு அழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இதெல்லாம் கேட்கும்போது அவன் ஃபீல் பண்ணி சொல்லுவான், இருந்தாலும் என்னால உங்களை நம்ப முடியல, நீங்க கண்டிப்பா போய் தான் சொல்றீங்க அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு போய் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சிருப்பா, அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுவோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தியா, இப்போ நானும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எப்படி நீங்களும் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அம்மாவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், லூஸு நான் தானே உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ திருப்பினா ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும் மூஞ்சி அழிச்சிருக்கும். அவன் கேட்பான், இந்த ஃபோட்டோ யாருன்னு கேட்கும்போது ஹீரோயின் டக்குன்னு எடுத்து அதை மறைச்சு வைப்பா. ஓ அப்போ இவர் தான் என் அப்பாவான்னு சொல்லி கேட்பா. அப்போ ஹீரோயின் சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோ கண்ணை முழிச்சு பார்ப்பாரு. முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவும் ரீபோர்ன் ஆகி வந்திருப்பான். கரெக்டாக அந்த சீன் அதோட முடியும். அப்போ தான் அவன் ரியலைஸ்
பண்ணுவான். நம்ம ரீபோன் ஆகி வந்திருக்குமோ 2005க்கு வந்திருக்கானு அப்பதான் அவனுக்கு ரியலைஸ் ஆகும். இங்க பார்த்தா அவங்க அம்மா சொல்றாங்க, நீ அவன் அப்பா பத்தி பேசாதுன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், உங்களுக்கு என்ன என் கஷ்டம் தெரியும், அப்பா இல்லாதவன் சொல்லி எவ்வளவு பேர் என்ன புள்ளி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லும்போது அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடும், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து காசு எடுத்து அவன் கையில கொடுப்பாங்க. நீ உன் ஃப்ரெண்டுக்காக கேட்டில, உன் ஃப்ரெண்டோட அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த வச்சுக்கோன்னு சொல்லி அவனும் வாங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அம்மா உட்காந்து யோசிப்பாங்க, என் பையனை யாரையும் இனிமே புள்ளி பண்ண விட மாட்டேன், யார் அவனை பண்ணாலும் அவனை சும்மா விட மாட்டேன்னு நினைச்சு ஸ்கூலுக்கு நானும் போகலான்னு சொல்லி அவங்களும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா கியூட்டா ஸ்கூல் போன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு அப்படியே மாசம் நடந்து வராங்க. எல்லாரும் பார்த்தா அழகா இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. வாய்ப்பொழுது கரெக்டாக வந்து ஜன்னல் வழியாக பையனை பார்த்துட்டு, உன்னை யாருமே நீ புள்ளி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு மேம் கூப்பிடுறாங்க. இதான் அவன் கிளாஸ் ரூம்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் போய் நம்ம பையன் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. உட்காந்துன்னா அவன் வந்து கேட்குறான், எதுக்குமா இங்கெல்லாம் வரீங்க, நீங்களாம் வரக்கூடாதுன்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, எனக்கு 18 வயசு தானே, ஸ்கூலுக்கு போகாமல் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி ஒரு பொண்ணு எந்திரிச்சு, நான் தான் கிளாஸ் மானிட்டர், உன்னை வந்து மேம் கூப்பிட்டாங்க, நீ நியூ ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறா. ஹீரோயினுக்கு வந்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு ஹீரோ வேற வெக்கப்படுறா. அம்மா போங்க அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கப்படுறான். ஓ இவ அந்த சிரிக்கி மாவளா இவ அப்படின்னு சொல்லி. யார் இவனா, பாஸ்ட் லைஃப்ல ஹீரோயினோட பையனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பா. இவனால தான் எல்லாமே பேங்க்ரிப்ட் ஆயிருக்கும். இவளை நம்பி தான் எல்லா காசையும் இவன் வந்து எல்லாத்தையும் இழந்திருப்பான். ஹீரோயினை தனியாக கூட்டிட்டு வந்து ஹீரோயினோட பையனை பற்றியே தப்பா இவகிட்டே சொல்கிறான். அவன் கூடலாம் சேராத, அவன்லாம் தப்பானவன், அவன் தப்பாக நடந்துக்குவான், அவன் கூடலாம் சேராத, அவன் கூடலாம் உட்காராத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் பார்த்துட்டு, உனக்கு யார் சொன்னா அவன் தப்பானவன்னு சொல்லும்போது நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிறாங்க, அவன் கூட சேராத அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓ அவ்வளோ கெட்டவனா அவன், வா நம்ம இப்போ அவன்கிட்டே போய் கேட்டுக்கலாம் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி அவளுக்கு கை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போய் எல்லாத்துக்கு முன்னாடி நின்று இந்த பிள்ளை வேணாம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி நின்று இந்த ரூமர்ஸை வந்து நம்ம எப்படியா ஸ்டாப் பண்ணோம், அவன்கிட்டே கேட்கலான்னு சொல்லி, சென் நீ வந்து ஏதாவது பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்திருக்கேன்னு கேட்கும்போது, ஐயோ நான் ஏன் தப்பா நடக்க போறேன், நாளா பண்ணல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து கேட்கறா, யார் இந்த ரூமர்ஸ்ல பரப்புனான்னு கேட்கும்போது அவ வந்து இன்னொருத்தைய கை காமிக்கிறா. அப்படி மாத்தி மாத்தி கை காமிக்கும்போது கடைசியில வந்து அந்த கிளாஸ் மானிட்டர் தான் அப்படின்னு சொல்லி அவளே கை காமிச்சிடுறாங்க. அவ வந்து ஐயோ நான் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து கேட்கறா, எதுக்கு இப்படி தப்பான ரூமர்ஸ் பரப்புறேன்னு கேட்கும்போது, இல்ல அவன் வந்து வேற எந்த பொண்ணு அவங்க கிட்ட வந்து பேசக்கூடாதுக்காக தான் நான் அப்படி பரப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வெளியே ஓடி போயிடுறா. இந்த சென்ன பையனும் பின்னாடியே போறான். ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஹீரோயின் போய் தடுக்கிறா, அவ பின்னாடி போகாத, அவ கூட சேராத, நான் சொல்றதை கேளு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்றான். போய் உட்காரு கிளாஸ்லன்னு சொல்றான். அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் அவங்க அம்மா சொல்லியும் கேட்காம வந்து அந்த புள்ளிட்டு பேசிட்டு இருப்பான். அவங்க அம்மாவுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு காசு கொடுக்கலையான்னு கேட்கும்போது இவ வந்து கேட்டுருவா, வாங்குக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னேன், இவளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த வாங்கே வதாமா, ஓ பையன் பேர் போட்டு சேவ் பண்ணியிருக்கியா இவளை அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீ தான் அவளா அப்படின்னு பார்த்துட்டு, ஆமா நான் தான், எனக்கு தான் கொடுத்தான் காசு. இப்போ என்ன உனக்கு இப்போ காஸ்ட்லி வாட்ச் வாங்குறதுக்கு மட்டும் காசு இருக்கு, உனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துருக்கு, உனக்கு காசு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவ பயந்துட்டா. என்ன சொல்றதுன்னு அவளுக்கும் புரியல. அவ சொல்ற, இது என் கசினோட வாட்ச், என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லினோம். ஓ உன் கசின் வந்து உங்க அம்மா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் காசு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிள்ளை கோவம் வந்துருச்சு. நீ எதுக்கு என் ஃபேமிலி மேட்டர்லாம் இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோவம் வந்துருச்சு. அப்போ வந்து அவ கோச்சிட்டு போயிடுறா. இனிமே நீ வந்து உங்ககிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறா. அந்த சென்னுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா அந்த சென்னு பையன் வந்து அம்மாட்ட கேட்பா, அம்மா நீங்க ஃபியூச்சர்ல தான் உங்களுக்கு தெரியல, ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா வந்து அடிச்சுட்டே சொல்லுவாங்க, டே அந்த லின்னு கூட மட்டும் சேராதடா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த லின்னு கூட மட்டும் சேராதுன்னு சொன்னீங்கன்னா ஏமா அப்படி சொல்றீங்க, நீ லின்னு கூட சேர்ந்தீங்கன்னா உன் ஃபியூச்சர் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி ஹாப்பி ஆயிட்டு. அப்போ நான் பாஸ்ட் லைஃப்ல நானும் அவளை லவ் பண்ணம்மா நிஜமாவே, அப்போ யார் ப்ரப்போஸ் பண்ணா, அவள் ப்ரப்போஸ் பண்ணா நான் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னீங்கன்னா அம்மா கோவம் வந்துடும். நல்லா குச்சி வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க. இதே பைத்தியக்காரா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, காதல் உனக்கு என்ன கண்ணை மறைக்குதா, பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அவன் அடி வாங்கிட்டு திருப்பி சொல்றான், அம்மா ஒருவேளை அவ அப்பா அப்படி இருந்தா இப்ப நல்லவளா மாதிரி இருந்தா அப்படின்னு சொன்னேன். திருப்பி அம்மா கோவம் வந்துச்சு, டே பைத்தியக்காரா நான் சொன்ன கேட்க மாட்டேன்னு சொல்லி நல்லா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சது. அடுத்த நாள் ஸ்கூல்ல சென்னு உட்காந்து லின்னுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான். அம்மா பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க, இவன் திருந்தவே மாட்டான், ரீபான் ஆகி வந்து இவனை திருத்தலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குதுன்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரது யாரு தெரியுமா, நம்ம ஹீரோ தான். கிளாஸ்ல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க, பெரிய பணக்கார பையன் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சின்ன லெட்டர் எழுதிட்டு அந்த லின்னு பிள்ளைகிட்ட கொடுக்கலான்னு போகும்போது இந்த லின்னு சும்மாரு அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பாடா புதுசா ஒருத்த வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அம்மா திரும்புறாங்க. பார்த்தா ஹீரோ பார்த்துட்டு அம்மாக்கு ஷாக்கு. இந்த ஷாக்லயே அம்மா எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சுன்னா டீச்சர் கேட்கறாங்க, எதுக்கு எந்திரிச்சு நிக்கிற அப்படின்னு. அவங்க ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. ஹீரோ வந்து யாரு பக்கத்துல போய் உட்காருதுன்னு தெரியாம லின்னு கூப்பிடுறா, வாங்க வாங்க என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோங்க, நான் தான் இந்த கிளாஸ் மானிட்டர்னு சொல்றா. அதனால ஹீரோவும் கிட்ட போறான். கிட்ட உட்கார போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக்லாம் தோணுது. நம்ம ஹீரோக்கு வந்து எப்படியோ நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷம். நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை இவன் தான் நம்ம பையனோட அப்பாவா இருக்க முடியுமா, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு பாஸ்ட் லைஃப் வந்து பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. அதுல வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம சின்ன பையன்
பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு அவங்க 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த லின்னு பொண்ணு சும்மா இல்லாம என் பேர் லின்னு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. இவன் கிம்னு சொல்றா. என்னை வந்து லின்னுன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, நீ வேணா என்ன செல்லமா லின்னுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கும்போது சென்னுக்கு கோவமா வருது. நான் ஒன்னும் லின்னுன்னு கூப்பிடுவான்னு கேட்கும்போது நீ எல்லாம் எனக்கு கூப்பிட தேவையில்ல போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறா. அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு வந்துருது. அதுக்கப்புறம் டீச்சர் வந்து சொல்றாங்க எக்ஸாம்ஸ்ல வரப்போகுது, அதனால குரூப்பா சேர்த்து படிங்கன்னு சொல்லிடுறாங்க. லின்னு வந்து ஹீரோட்ட கேட்குறா, நம்ம வேணா ஒரு குரூப்பா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹீரோ வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் பின்னாடி இருக்க சென்னு வந்து கேட்க வரான், நான் வேணா உன் டீம்ல இருக்கான்னு கேட்கும்போது அம்மா கோவருது. காலை மிதிச்சுட்டு நான் வேணா உன் டீம்ல இருந்துக்கிறேன், என்ன சேர்த்திக்கோங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. கேட்கும் போது அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதனால ஹீரோவும் திரும்பி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயின் டீம்ல இருக்கனால தான் ஓகே வரேன்னு சொல்லிடுப்பான். தெரியாம சின்ன பையனுக்கு கோவமாரும் என் ஆளுக்கு இது கரெக்ட் பண்ணிடுவானோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது வேணும்னே இந்த லின்னு புள்ள வந்து அந்த கிம்மை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவன் சொல்றான், என்கிட்ட மட்டும் வந்து பேசாத அப்படின்னு சொல்றான். இந்த லின்னுக்கு எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணணும், ஏன்னா வந்து பணக்காரனாச்சே அப்படின்னு சொல்லி வேணும்ட்டே கீழே விழுகிற மாதிரி விழுகிறா. ஐயோ அம்மானு கத்துறா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறான். வந்து ஹெல்ப் பண்ணுவானு கரெக்டாக நம்ம சென்னு வந்து வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வலுக்கட்டமே இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உட்காந்துட்டு, இங்க பாருங்க நீங்க லின்னு கூட கொஞ்சம் க்ளோஸா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவன் ஏன் இப்படிலாம் பேசுறா அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கிளாஸ்ல டீச்சர் வந்து நீங்க வந்து இன்னைக்கு ஃபுல்லா லைப்ரரியை கிளீன் பண்ணணும்னு சொல்லும் போது இந்த லின்னு புள்ள கை தூக்கி எனக்கு கால் அடிபட்டுருச்சு மேம், அதனால என்னால கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் சும்மா இல்லாம அவளுக்கு கிளீன் பண்ண முடியாட்டி என்ன நானே ஃபுல் லைப்ரரி கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயிசம் காட்டுறன்னு பேர்ல கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் வந்து அதனால அவனால கிளீன் பண்ண முடியாது, அவனுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கு, அவனுக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அவன் வந்து கிட்ட சொல்றான், அம்மா எனக்கு அந்த மாதிரிலாம் ஆஸ்துமா இல்லைன்னு சொல்லும்போது அவன் காலையே அடி போடுறான், அமைதியாடா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் வேணும்னே சொல்றா, அதான் புது ஸ்டூடெண்ட் கிம் இருக்காருல, அவருக்கு தான் இந்த ஸ்கூலை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல, அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல, எதுக்கு இந்த சென்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கா, எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவனும் சரி ஒத்துக்கிறேன் நான் கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த லின்னு சும்மா இல்லாம நானும் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது டீச்சர் கேட்கறாங்க, அவனுக்கு கால் வலின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு லின்னு சொல்றா, இல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் உட்காந்து 2 பேர் லைப்ரரி கிளீன் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சென்னுட்டு சொல்லுவா, இங்க பாத்தியா அவ ஒரு பணக்காரன் வந்து உன்னை கழட்டி விட்டு போயிட்டா, இவளதான் நீ லவ் பண்றேன்னு சொன்னியா, எனக்கு ஒத்துக்கவே மாட்டான், அதெல்லாம் இல்லை எனக்கு அவளை பிடிக்கும், நீங்க அப்படி சொல்லாதீங்க சொல்றான். டே பைத்தியக்காரன், நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது போடா, நான் போய் மேக்சின்ஸ் எல்லாம் போய் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல வச்சுட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு போவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ட்ரெஸ் இல்லாம இருப்பான், போய் இடிச்சிருவா. அப்படியே 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் ஆகுது. ஓ இந்த மச்சம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்கறா. அப்ப வந்து அவனுக்கு புரியுது, ஓ உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, அப்ப நீ வந்து எதுவுமே மறக்கலையான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறா. அப்ப ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கேட்பா, இந்த மச்சம் உனக்கு எப்படி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு 2 பேத்துக்கு ஞாபகம் வருது. ஹீரோ கேட்கறான், அப்ப எனக்கு தெரிஞ்சு ஏன் தெரியாத மாதிரி சுத்திட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து உன்னை வேற தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா, அதெல்லாம் முடியாது, எனக்கு உனக்கு சுத்தமா பிடிக்கல, என் கூட வந்து வாழணும்னு நினைக்கவே நினைக்காது, உன்னை எப்பவுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் சொல்றான், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன்னு சொல்லும் போது அவ வந்து கேட்கவே மாட்டேங்கிறா. கரெக்டா நம்ம சின்ன பையன் உள்ள வந்துடுறான். அந்த சின்ன ஓவரா கத்த ஆரம்பிச்சிடறான், இப்படிதான் பொண்ணுங்க முன்னாடி ஷர்ட் இல்லாம இருப்பியா, கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா, எப்படி நீ இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவன் வாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்கான் ஹீரோவை. ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நீ யார் நீ எதுக்கு இதுக்குள்ள வர, உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன் கேட்கும் போது இவன் சொல்றான், எங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷனா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து தடுக்கிறா, 2 பேர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஹீரோயின் வந்து சென்னை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. ஹீரோ கடுப்பா இருக்கு, எதுக்கு இவ வந்து இவ்வளோ கேர் பண்ணி அவனை பாத்துக்கிறா அப்படி சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் வெளியே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சென்னை கேட்கறான், எனக்கு அந்த கிம்மி பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஹீரோயின் வந்து அவனை பார்த்துட்டு அவன் அப்பா தாண்டான்னு மனசுல நினைச்சுக்கிறான், நான் அவன்கிட்ட சொல்லல. அப்படியே சென்னை பார்த்துட்டே ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். அந்த ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருப்பா. ஆனா டாக்டர்கிட்ட வந்து ஒரு பொய்யான ரிப்போர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பா. அதாவது இவ அபார்ஷன் பண்ண மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி ஹீரோட்ட கொடுக்க சொல்லியிருப்பா. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். எங்க ஸ்கூல்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பத்தின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். இந்த வாட்டியாச்சும் உன்னை விட மாட்டேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் இங்க ஒரு மேட்ச் நடக்குது, அதாவது பேஸ்கெட் பால் மேட்ச். அங்க வந்து நம்ம சின்ன பையனும் விளையாடுறான், நம்ம ஹீரோவும் விளையாடுறான். ஹீரோயின் வந்து சென்னை பத்திரமா பாத்துக்கிறான், ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து கடுப்பா இருக்கு. அவனுக்கு தான் தெரியாது இல்ல சென் வந்து அவனோட பையன் சொல்லி, அதனால ரொம்ப பொசிட்டிவ் ஆகுறான். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் பால் மேட்ச் ஆகுது. அவனுக்கு செம்ம கோவமா இருக்கு ஹீரோக்கு, இவன் ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு வேணும்னு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுனே அவன் கோவம் வந்துருச்சு, எப்படி நீ என்ன தள்ளி விடலான்னு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் வந்து தடுக்கிறா. ஹீரோயின் வந்து சென்னதான் பாக்குறா, ஏதாவது அடிபட்டுருச்சா உனக்குன்னு சொல்லி கேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு இன்னும் கோவம் வருது. அதுக்கப்புறம் பிரின்சிபல் வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிரின்சிபல் இழுத்துட்டு போய் நம்ம சென்னுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க.
நம்ம ஹீரோக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அவன் பணக்கார வீட்டு பையன்னு சொல்லி. நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அம்மா ஆச்சே போய் சண்டை போடுற பிரின்சிபல்கிட்ட ஏன் பயாஸ்டா இருக்கீங்க, அவனுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்லிடுவாரு, அந்த பணக்கார பையனால எனக்கு ப்ராஃபிட் நிறையா வரும், அதனால அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சண்டை போட்டிருப்பா. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு சென்னைக்கிட்ட இருந்த பாதி புக்ஸ் வாங்கி நானும் பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறேன் மாதிரி அவனும் எடுத்து தலையில் வச்சுக்கிறான். 2 பேரும் மூஞ்சி பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறானுங்க. ஹீரோயின் பார்த்துட்டு நினைக்கிறா அப்பாவுக்கு தப்பாம தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவன் பையனுக்கு மருந்து வச்சுட்டு இருக்கா. அவனுக்கும் ஹாப்பியாக இருக்கு அவங்க அம்மா இதெல்லாம் பண்ணும்போது. அவன் சொல்கிறான், நீங்கள் சின்ன வயசுலாம் எனக்கு இப்படி மருந்தே வச்சு விட மாட்டீங்க, நான் வந்து சண்டை போட்டு வந்தேன் என்ன தான் திட்டுவீங்க, இப்போ எனக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்றீங்கன்னு சொல்லும்போது எனக்கு தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சரியா, ஓவராக வாய் பேசாதன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட எங்களுக்காக சப்போர்ட் பண்ணது சூப்பராக தான் இருந்துச்சு, ரொம்ப கூலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் அதை கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, அவன்ட்டு நான் ஒன்று சொல்லணும், நம்ம 2 பேர் வேணால் ஸ்கூலை மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சென் சொல்றான், மாத்துறதெல்லாம் ஓகே, நம்ம வேணா லின்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு சொல்லும்போது ஹீரோயின் கடுப்பாயிரும், ஏன்டா லூசு திருந்தவே மாட்டேடான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா சென்ன பையன் ரோட்லயே உட்காந்து அழுகுறான், ஸ்கூல்லாம் மாத்தாதீங்க, நான் மாற மாட்டேன், நான் லின்னை விட்டு வர மாட்டேன்னு கதறான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்கற மாதிரில, அதெல்லாம் முடியாது, உன்னை இங்க இருக்க விட மாட்டா, அவ இருக்கா, நான் கண்டிப்பா இங்க இருந்து உன்னை மாத்தி தான் ஆகுவேன், நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன கதறினாலும் சரின்னு சொல்லி உடனே சென் யோசிச்சு சொல்றா, நான் வேணா 100 ரேங்க் உள்ள வாங்கினா இந்த ஸ்கூல்லயே இருக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்னா ஹீரோயின் யோசிக்கிறா, இவன் ஒழுங்கா படிச்சா இங்கேயே இருக்க வைக்கலாம்ல, இதுக்காக வச்சு அவன் படிப்பான்னு யோசிச்சு சரி அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ வந்து சென்னை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான். அந்த ரிப்போர்ட்ல வந்து ஹீரோயின் பேர் தான் போட்டிருக்கான், அம்மா பேர்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிடும், ஓ இவன் பையன் தானே அப்படின்னு சொல்லி வந்து கேட்பா ஹீரோயின் பிடிச்சி, யாரோட பையன் அவன், எப்படி அவனோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் மாறி இருக்கு, அதாவது நீ என்னை பிரேக்கப் பண்ணி 1 இயர் கழிச்சு பிறந்திருக்கான், அப்போ யார் அவனோட அப்பா, அப்போ வேற யாரும் நீ டேட் பண்ணிட்டு இருக்க தானே, வேற யாரோ கல்யாணம் பண்ணிட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்ல மாட்டா. ஹீரோயின் தான் வேணும்ட்டே வந்து அவனோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபைலில் மாற்றி வச்சிருப்பா. ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா. ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். அப்போ வேற யாரோக்காக தான் என்னை விட்டுட்டு போனியா, இதனால தான் என்னை வந்து டிவோர்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் ஒன்றுமே சொல்ல அந்த பக்கம் போயிடுறா. ஹீரோக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்போ இதனால தான் நீ அவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கியான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிளாஸில் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பையன் சின்ன பையன் வந்து எந்திரிச்சு டவுட் கேட்பான். ஆனால் வந்து டீச்சர் சொல்லித்தர மாட்டாங்க, உனக்குலாம் சொல்லித்தர முடியாது, அதான் உன்னோட டீமில் கிம் இருக்கான்ல அவன்கிட்ட கேட்டுக்கோ, அவன் தான் நல்லா படிக்கிற பையனாச்சுன்னு சொல்லணும். சரின்னு சொல்லிட்டு அவனும் நல்லா படிக்கிற பையன் சொல்லி கேட்க வருவான் அவன்கிட்ட. ஆனால் அவன் வந்து ஸ்டூபிட்னு சொல்லிடுவான். ஸ்டூபிட்னு சொல்லினா திருப்பி 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்துடும், என்னையே ஸ்டூபிட்னு சொல்லிட்டேன்னு மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. ஹீரோக்கு வந்து என்ன கோவம்னா அவன் வேற யாரோட பையனடா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த கோவத்தை தான் காமிச்சிட்டு இருப்பான். ஒரு சின்ன இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போய் பாத்ரூமில் உட்காந்து படிக்கிறேன், நோட் எடுத்துட்டு போய் பாத்ரூம் உட்காந்து படிப்பான். பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு வந்து கேட்பான், நீங்க படிச்சுட்டு இருக்கியாடா நீ அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் வந்து 100 ரேங்க்குள்ள எடுக்க போறேன், 100 ரேங்க்குள்ள எடுக்காட்டி எங்க அம்மா வந்து ஸ்கூல் மாத்திரன்னு சொல்லிட்டாங்க, அதான் படிக்கிறேன்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு வந்து ஐயோ படிப்படி அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து நான் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வெளியே நின்று. அப்பதான் யோசிக்கிறான், ஓ ஸ்கூல் மாறிட்டா நம்ம ஹீரோயினும் வெளியே போயிடுவா, அப்புறம் நான் அவளை எங்க போய் தேடுவேன், அதனால இவனுக்கு வந்து சொல்லி தரணும், அப்பதான் இவன் 100 ரேங்க்குள்ள எடுப்பான்னு சொல்லி கிட்ட போய் நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ ஒழுங்கா இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுன்னு வச்சுட்டு போயிடுவான். இவனுக்கு புரியாது, என்ன முதல் சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னா இப்போ வந்து சொல்லித்தரேன்றான், ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் வந்து எங்க சென்னை காணோம் ரொம்ப நேரமான்னு சொல்லி கால் பண்ணி கேட்பா. அவன் சொல்லுவான், நான் கிம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இவளுக்கு புரியாது, எதுக்கு அவன் கூட இருக்க நீ அப்படின்னு சொல்லி, எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிடுவா. கரெக்டா வந்து சென்னும் ஸ்லைட்ல இருந்து இறங்கி டம்முன்னு வருவான். ஹீரோயின் பார்த்து சிரிப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கன்னு கேட்கும்போது, படிச்சுட்டு இருக்கேன், யார் கூட அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பாப்பா, பார்த்தா நம்ம கிம்மை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும், இவன் கூட ஏதாவது பேசுனியா நீ அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் பேசல அப்படின்னு சொல்லுவா, படிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கும். ஹீரோயின் சொல்லுவா, அவன் கூட சேராதுன்னு சொல்லும் போது இவன் சொல்லுவான், ஓ நான் 100 ரேங்க்குள்ள வந்தா இந்த ஸ்கூல்ல இருந்து என்ன மாற்ற மாட்டீங்கன்னு சொல்லி நான் படிக்க கூடாதுக்காக இப்படி பண்றீங்களா, நான் அவன் கூட தான் படிப்பேன்னு சொல்லி அவன் கூட போய் உட்காந்துக்குவான். அப்புறம் சென் வந்து பசிக்குதுன்னு சொல்லுவான், அதனால ஃபுட்டு வாங்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 2 பேரும் போய் நிற்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, என் பையனை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லுவான், உன்னையும் உன் பையனும் நான் எப்பவுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க கேமிங் சென்டர்ல வந்து அப்பாவும் பையனும் உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து காதை திருகி, வாங்க 2 பேரும் ஒழுங்கா வீட்டுக்கு போகலாம் சென் வா அப்படின்னு கூப்பிடுவா. ஆனால் சென் சொல்லுவா, அம்மா ஒரே ஒரு கேம்மான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து விளையாண்டே இருப்பாங்க. அவ போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. ஆப்போசிட்ல வந்து இன்னொரு ஃபேமிலியில அப்பாவும் பையனும் உட்காந்து கேம் விளையாண்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ஃபிளாஷ்பேக் தோணும். அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன இருக்குன்னா, நம்ம பையன் இருக்கான்ல பாஸ்ட் லைஃப்ல நடந்தது, சென் உட்காந்து தனியா உட்காந்து விளையாண்டு இருப்பான், யாருமே இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுவான். அதெல்லாம் நினைக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகும். அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. இதை பார்க்கும் போது 2 பேருக்கும் நம்ம 2 பேரும் ஓவரா உட்காந்து விளையாண்டு இருக்கனால தான் அவ வந்து ஃபீல் பண்றா வா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க.
கிட்ட வந்து சென் போய் சொல்லுவா, நான் விளையாடல போலாம் நம்மன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அழுதுட்டே அந்த சைட் போயிடுவா. அப்போ வந்து 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிப்பானுங்க. உன்னால தாண்டான்னு. அடுத்த நாளும் ஆயிடுச்சு. ஹீரோயின் உட்காந்து திருப்பி ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. அதை பார்க்குற ஹீரோ வந்து யோசிப்பான், உண்மையாவே அவ சென்னோட ஃபாதரை நினைச்சுதான் கவலைப்பட்டிருக்கா போல, அவனை நினைச்சுதான் பாஸ்ட் லைஃப்ல நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் பைத்தியக்காரன். நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த சென் பையன் வந்து பேசுவான். அப்ப வந்து ஹீரோ சொல்லுவான், நீ நல்லா விளையாடுற, இந்த திறமை எப்படி உங்க அப்பாட்ட இருந்து வந்துச்சான்னு கேட்கும்போது சென் சொல்லுவான், நீ எங்க அப்பா பத்தி பேசாத, எனக்கு அவர் சுத்தமா பிடிக்காது, எங்க அம்மாவை சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டான், நான் எப்போ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே என்னை பார்க்காம அவன் விட்டுட்டு போயிட்டாரு, அவரை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லும் போது, அப்போ உங்க அம்மா சிங்கிள் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எங்க அம்மா சிங்கிள் தான் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஹாப்பி ஆயிரும். அவன் கேட்பான், நீ ஹாப்பியாரா எங்க அம்மா சிங்கிள்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல சும்மாதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். இருந்தாலும் ஹீரோக்கு மனசுக்குள்ள குழுக்குழுன்னு இருக்கும் அவன் சிங்கிள்னு சொன்னனால. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. எல்லாம் உட்காந்து பர்கர் சாப்பிட்டுருப்பாங்க. பார்த்து பார்த்து கவனிக்கிறான் ஹீரோ சென்னை. இந்தா இது சாப்பிடு அதை சாப்பிடு, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு எடுத்து ஷூ எல்லாம் எடுத்து கொடுக்குறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இப்படி பாத்துக்கிறான், என்ன இது தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்து, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்னும் இல்லையே சும்மாதான் சொல்லும் போது டக்குன்னு எந்திரிச்சு உடம்பெல்லாம் சொரியுது நம்ம சென்னுக்கு. ஹீரோயின் வந்து இந்த பர்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பீனட் பட்டர் இருக்கு. அவ பார்த்துட்டு ஐயோ சென்னுக்கு வந்து பீனட் பட்டர்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லி திரும்புறா. அப்ப வந்து ஹீரோ சொல்றா எனக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறா. அப்புறம் வந்து பில் பே பண்ணணும்னு சொல்லி எதிர்த்து போயிடுறா. அப்புறம் வந்து நர்ஸ் வந்து பாக்குறாங்க, நீங்க 2 பேரும் என்ன பிரதர்ஸா, அது எப்படி 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சென் பையன் சொல்றான், இந்த அலர்ஜி வந்து எங்க அப்பா கிட்ட இருந்தா எனக்கு வந்துச்சுன்னு எங்க அம்மா சொன்னாங்க, எதுவுமே எனக்கு அவர் நல்லதா விட்டுட்டு போல அந்த மாதிரி சொல்றான். எங்க அம்மாவையும் சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டான், இப்போ வந்து என்னோட அலர்ஜியும் அவர்னால தான் வருது, எங்க அம்மா என்னை தூக்கிட்டு எப்படிலாம் ஹாஸ்பிட்டல் கலைவாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்றான். இதை நினைக்கும் போது ஹீரோக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அவனுக்கே கோவம் வருது சென்னோட அப்பாவை நினைக்கும் போது. அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியல சென்னோட அப்பா வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தான் அவன் பையன் சொல்றான்னு தெரியாம அவன் வாட்டுக்கு இவனை நினைச்சே கோவப்பட்டுட்டு இருக்கான். உங்க அப்பா வந்து உன்னை பார்க்கவே ட்ரை பண்ணலையான்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவன் சொல்றான், இல்ல எங்க அம்மா வந்து அதுக்காக நிறைய வேலைலாம் பார்த்து வச்சிருக்காங்க, அவர் வந்து என் கிட்டவே வர முடியாத மாதிரி, அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் என் டேட் ஆஃப் பர்த் டேட்டவே ஒரு 8 மாசம் தள்ளி போட்டு வச்சிருக்காங்க, அப்பதான் அவன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இதை கேட்கும் போது ஹீரோக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு புரியுது, அப்ப வேணும்ட்டே தான் ஹீரோயின் வந்து என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சிருக்காளான்னு சொல்லி அவனுக்கு ஷாக் ஆகுது. அவன் தூங்குறேன்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டான். அப்பதான் இவனுக்கு புரியுது, இவன் நிஜமாவே என் பையனான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வரா. ஹீரோயின் கிட்ட கேட்கறா, எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்சா அவன் என் பையன் சொல்லாம, எதுக்கு இப்படி மறைச்ச என்கிட்ட இருந்து, அப்ப அபார்ஷன் பண்ணன்னு சொன்னது எல்லாமே போய் தானே, அந்த ரிப்போர்ட் எல்லாமே போய் தானே, எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கோவத்துல கேட்கறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, எல்லாம் உங்க அம்மா நல்லதான் அப்படின்னு சொல்லும் போது, எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, உங்க அம்மா தான் உனக்கு வந்து ஃபியான்சி இருக்கு, அதனால இந்த பையனை மட்டும் பெத்து கொடுத்துட்டு போக சொன்னாங்க, அது எப்படி நான் வந்து என் பையனை ஒரு ஸ்டெப் மதர் கிட்ட வளர்த்து விட்டுட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா என்னன்னா ஹீரோட ஃபேமிலி வந்து ரொம்ப பணக்கார வீட்டு ஃபேமிலி, ஹீரோயின் அப்படி கிடையாது. அதனால ஹீரோட அம்மாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது ஹீரோயினை, அதனால அந்த குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துட்டு போன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் ஹீரோயின் வந்து அபார்ட் பண்ண மாதிரி ஃபேக் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு அங்கிருந்து ஹீரோவை விட்டுட்டு போயிடுவா. இதெல்லாம் உங்க அம்மானால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவன் வேற மெடிசன் எடுத்திருப்பான்ல, அதனால அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோட ஐடி கார்டு எடுக்கிறதுக்காக அவன் பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அப்போ அது பார்க்கும் போது அவளோட போட்டோ அதுக்குள்ள இருக்கும். எடுத்து பார்ப்பா, என்ன ஒன்று இவனோட போட்டோ என்னோட போட்டோ இதுக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அதில் மை ஃபியூச்சர்னு எழுதி வச்சிருப்பான். அப்போ ஹீரோ கரெக்டாக எழுந்திரிச்சு, இங்க பாரு நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல, இத்தனை வருஷமா நான் ஒன்றை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்கே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சென் எந்திரிச்சு, என்ன கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து ஹீரோ மழுப்புவான். அதாவது நாங்கள் ஒரு ட்ராமா பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்கும்போது, என்ன ட்ராமா கதை எனக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சென்னு கேட்குறான். ஹீரோ உடனே சொல்ல ஆரம்பிச்சிடறான், அந்த ட்ராமாவில் ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, அந்த ஹீரோக்கு வந்து ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த ஹீரோயினுக்கு வந்து அது புரியாமல் ஹீரோயின் வந்து ரொம்ப ஏழையாக இருப்பா, அதனால ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோயினை பிடிக்காது. ஹீரோயின் ஏழையாக இருக்கனால ஹீரோயினை கூப்பிட்டு, இங்கேருந்து நீ போயிடு, உன் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிடு அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்லி அதனால ஹீரோயின் வந்து அந்த குழந்தையோட பிரெக்னெண்டா இருப்பா, இருந்தாலும் அபார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிருப்பா. ஆனா அந்த குழந்தை வந்து அவகிட்ட இருக்கதா செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த சின்ன பையன் சொல்ல ஆரம்பிச்சிடும், ஹீரோயின் ரொம்ப பாவம் இல்ல அப்படின்னு சொன்னா ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அந்த சென் சொல்ல ஆரம்பிச்சிடறான், நான் மட்டும் அந்த கதையோட ஹீரோயினா இருந்திருந்தா நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன் அப்படின்னு கேட்கும் போது அந்த ஹீரோ கேட்கறான், அப்ப அந்த குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை வாட்டுக்கு இருந்துக்கிட்டு நான் என்னோட புருஷனோட ஜாலியா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சென்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்ல, பாத்தியா இதுல நான் தான்
அஃபெக்ட் ஆயிருக்கேன். உன் பையனே சொல்லிட்டா பாத்தியான்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் சென் வந்து தூக்கம் வருது சொல்லி தூங்கிட்டான். ஆனாலும் ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயின் பார்க்கும்போது. ஏன்னா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தைய வளர்த்திருக்கா. இவ்வளோ நாளா நான் இல்லாம போயிட்டேனே, எனக்கு இவ்வளோ கொஞ்ச நாள் கூட நான் தேடணும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, என்ன மன்னிச்சிரு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, என் மேல ஏதாவது கோவமான்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் சொல்றா, இல்ல எனக்கு உன் மேலலாம் கோவம் எப்பவே போயிடுச்சு. ஆனா உங்க அம்மா மேல தான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ சொல்றான், எனக்கு 40 வயசா இருந்திருந்தா கூட நான் வந்து யோசிச்சிருப்பேன் உன் கூட வாழணுமா இல்லையா, இவ்வளோ வயசாயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு திருப்பியும் 18 இயர்ஸ் வந்திருக்கும். நம்ம 2 பேரும் திருப்பி வாழலாம். இது நம்மளுக்கே கிடைச்ச மாதிரி ஒரு லைஃப்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு எனக்கு உன் மேல இருந்த ஃபீலிங்ஸ்லாம் போயிடுச்சு. இப்ப சத்தியமா நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லணும். ஹீரோ கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்தேன்னா ஹீரோ வந்து ஒரு கார் எடுத்துட்டு வந்திருக்கான். காஸ்ட்லி கார். இதை பார்த்தீங்கன்னா சென்னு காசு ஆயிடுச்சு. அம்மா நான் போலாம் போலாம் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. டேய் சொன்னா கேளுடா, வேணாம்டா அந்த கார்லாம் வேணாம், ஒன்றும் போக வேணாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றா, என்ன அவன் தான் ஆசைப்படுறாள் விடு, நீ வேணா பின்னாடி உட்காந்துக்கோ ஓரமா, ஏன் அவன் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு என்ன வந்து பின்னாடி தள்ளி விட்டாங்களே இப்பவே அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிறா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. சென் ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கான டேவும் வந்துருச்சு. 3 பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. சென்னு ரொம்ப சீரியஸா உட்காந்து ஃபோக்கஸ்டா எழுதிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ சார் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எக்ஸாமே எழுத மாட்டான். ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் இவன் வேற எதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம சென்னும் நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான். ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. சென் ரொம்ப பயந்துட்டே நின்றுட்டு இருக்கான் என்ன வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ரிசல்ட்ஸ்லாம் அவன் பாஸ் ஆயிட்டான். அவன் 100 ரேங்க் உள்ள வந்துட்டான். பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி 100 ரேங்க் உள்ள வந்துட்டான் பாத்தீங்களான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அம்மாக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் 3 பேரும் கிளாஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவரோட டீச்சர் வந்து ஒரு பிட்டு பேப்பரை காமிச்சு, இதை பார்த்து தான் நீ எழுதுன, சீட் பண்ணி தான் நீ வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். அவ சொல்ல ஆரம்பிச்சிருவா, என்ன நல்லா படிக்காத பையன் நல்ல ஒரு வாட்டி நல்ல மார்க் வாங்கிட்டா இப்படிதான் பேசுவீங்களா? கண்டிப்பா கிடையாது, அவனோட பேப்பரா இருக்காது அது அவன் சீட் பண்ணிலாம் வாங்கல, கிம் தான் சொல்லி கொடுத்தான், கிம் சொல்லி கொடுத்தது பார்த்து தான் இவன் படிச்சு நல்லா மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீச்சரை சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள உட்காந்துருக்க கிளாஸ்ல உட்காந்துருக்க அந்த லின்னு பிள்ளைக்கு ஒரே பயமா இருக்கு. ஏன்னா அந்த சீட் பேப்பரே அவளோடது தான். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல லின் வந்து சொல்லுவா, சென் உங்ககிட்ட நான் பேசணும். சென்னு ரெடியாவான், ப்ரொபோஸ் தான் பண்ண போறா போல அப்படின்னு சொல்லும் போது லின்னு சொல்லிடுவா, அந்த சீட் பேப்பர் என்னோடது தான், நீ வந்து ஒத்துக்கணும் உன்னோடதுன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லுவா. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் வெளி நின்று ஒட்டு கேட்டிருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசுறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லுவா, இவன் காதல் மயக்கத்துல வேணும்ட்டே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குவான், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் சரின்னு சொல்ல போறான்னு சொல்லி 2 பேர் காதை வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சென்னு என்ன சொல்லியிருக்கானா, இல்ல நான் ஒத்துக்க முடியாது, அந்த நான் சீட் பண்ணாத போது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா கிம் வந்து எனக்கு பயங்கரமா சொல்லி கொடுத்து என்னை வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண வச்சிருக்காரு, நான் அவரை ஏமாத்த மாட்டேன், அவர் உழைப்பெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேனும் அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாயிரும். நம்ம வந்து அவனை புரிஞ்சுக்கவே இல்லை, பாரு அவன் இவ்வளோ மெச்சூர்டாக பேசியிருக்கான், நம்மளுக்காக அவன் மாறிட்டான், இனி நான் அந்த லின்னு பின்னாடி போக மாட்டான்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து சொல்றாங்க கிம்மை கூப்பிட்டு, நீ தான் நல்லா படிக்கிற பையனாச்சுல, இந்த சம்ம சால்வ் பண்ணுன்னு சொல்லும் போது கிம் சொல்லிடுவான், சென்னை சால்வ் பண்ண சொல்லுங்க, அவனுக்கும் என்னை விட நிறைய அறிவு இருக்கு, நிறைய ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது சென்னை எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் எப்படி சால்வ் பண்ண போறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்லுவாங்க போய் சால்வ் பண்ணுன்னு. அவனும் எந்திரிச்சு சால்வ் பண்ணலான்னு போவான். அவன் போய் கரெக்டாக சால்வும் பண்ணிடுறான். உடனே இந்த கிளாஸ் மானிட்டர் லின்னு இருக்கால எந்திரிச்சு ஓவராக வாய் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆல்ரெடி இவன் சீட் பண்ணி தான் எல்லாத்தையும் எக்ஸாம் எழுதியிருக்கான், இதுலேயும் இவன் சீட் பண்ணி தான் மெமரைஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கான், இவன் பண்ணுறது எல்லாமே தப்பாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வாய் பேச ஆரம்பிச்சிடறா. உடனே நம்ம ஹீரோயின் கோவம் வந்துருச்சு. அவங்க 2 பேர் பேசியிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட்டுறா. அதில் நம்ம லின்னு வந்து இவள்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, நான் தான் சீட் பேப்பர் வச்சிருந்தேன், அது எல்லாமே கேட்டுருது. அப்புறம் எல்லாரும் லின்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கிளாஸ் மானிட்டரே இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. லின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம சென்னு வந்து சொல்லுவா லின்னுக்கிட்ட, இங்கே பாரு நீ பிட்டு அடிச்சு மாட்டினதுக்கு நான் வந்து பழி எடுத்துக்க முடியாது, நான் இதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான். நம்ம லின்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் சென்னுக்கும் ஃபீல் ஆகிடும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண பிள்ளையாச்சே, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்காடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சென்னை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும், நம்ம பையன் மாறிட்டான் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 3 பேர் சாப்பிட வந்திருக்காங்க. அங்கே பயங்கரமாக அழுகிறான் சென்னு, ஏதோ லவ் ஃபெயிலியரே ஆன மாதிரி. நம்ம கிம்மு கலாய்க்க ஆரம்பிச்சிடறாரு, என்னடா லவ்வாடா பண்ண, எதுக்குடா இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இருந்தாலும்
இருந்தாலும் நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மாட்டுக்கு புலம்பிட்டே கிடக்குறான். நம்ம ஹீரோவை புலம்ப ஆரம்பிச்சிடறான் வேணும்னு. என்னையும் ஒரு பொண்ணு இப்படிதான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கடுப்பாகுது. என்ன என்ன பொண்ணு உனக்கு லவ் பண்ணிட்டு இருந்தியா? அப்போ உனக்கு பாஸ்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம சென்னு கேட்குறான். ஆமாண்டா எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோயின் வந்து வாயை மூடிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்களான்னு சொல்லும்போது சென்னு திட்டுறான். அமைதியா இருங்க, அவர் தான் பாவம் ஃபீல் பண்றாரு, அவர் ஃபீல் பண்ணட்டும் விடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ திருப்பி திருப்பி அழுக ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஸ்கூல்ல பார்த்தா அந்த லின்னு வேணும்ட்டே இவங்க 3 பேர் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த 3 பேரும் சுத்தமா கண்டுக்கல. அந்த லின்னுக்கு காண்டாவது என்ன நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இங்க நம்ம சென்னு வந்து அத்லெட்டிக் காம்படிஷனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். அங்க அப்படியே குதிக்கும் போது கீழே விழுந்துடுறான். அவனுக்கு காலில் அடிபட்டுருச்சு. அதனால ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இவனை தூக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் ரூம் கூட்டிட்டு போய் ஹீரோ வந்து ஒரு மசாஜ் பண்ண சரியாயிரும்ன்றான். அங்க கூட்டிட்டு போய் மசாஜ் பண்ணிருக்காங்க. கரெக்டா அந்த லின்னுக்குள்ள அந்த சைட் போறா. அங்க வந்து வலிக்குது வலிக்குதுன்னு அவன் கத்துறதை வந்து வேற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணி இவனை வந்து கெட்டவனா காட்டணும், இவங்க 3 பேரையும் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வேணும்ட்டே வந்து ரெக்கார்ட் பண்றா. ரெக்கார்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் பரப்பி விட்டுறா. இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல ஒரு 3 பேர் வந்து தப்பா நடந்துக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் ரூம்குள்ள அப்படின்னு பரப்பி விட்டுறா. இந்த நியூஸ் எல்லாம் வந்து இவங்க 2 பேருமே பாக்குறாங்க. சென்னு வந்து கதறா, ஐயோ நம்ம ஸ்கூல் போனா என்ன ஆக போதுன்னு. ஹீரோயின் வந்து கண்டுக்காத, விடு விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. எப்படிமா நீங்க கூலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அடுத்த நாள் நோட்டீஸ் போர்ட்லயே இதெல்லாம் எழுதி ஒட்டிடுறாங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம சென்னுக்கு. ஐயோ என் வாழ்க்கையே போகும்போதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் நீ பயப்படாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லி சென்னு வரான். அங்க வேணும்ட்டே இவங்க 2 பேரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, ஹீரோ ஹீரோயினை பத்தி. அது ஹீரோயின் வந்து அவனோட அம்மான்னு தெரியும்ல, இவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவனுங்க எல்லாத்தையும் போட்டு அடிச்சு போட்டு இவனும் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். ஹீரோ ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு உள்ள ஓடி வராங்க. இவன் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான். என்னாச்சு உனக்கு, நல்லா இருக்கேன்னு சொல்லி 2 பேர் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூம்ல தான் எதுக்கு இப்படி சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சென்னை பிடிச்சதா திட்டுறாரு அந்த பிரின்சிபல். உன்னாலதான் இந்த ஸ்கூல்ல எல்லாமே கெட்ட பேரு, நீ எந்த சண்டைக்காச்சும் போகாம இருக்கியா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எல்லாமே படிக்கவும் மாட்ற, எல்லாத்துக்கும் சண்டையும் போடுற, உனக்கு ஸ்கூல்ல இருந்து டிசியை கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல் வந்து ஹீரோ கிட்ட வந்து உங்க மேல தப்பு இருக்காது எனக்கு தெரியும், நீங்க போய் தடுக்கதான் செஞ்சிருப்பீங்க, உங்க மேல எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றேன் எங்க மேலேதான் தப்பு அப்படின்னு சொல்றான். அப்புறம் இருந்தாலும் வந்து விட மாட்டேங்கிறாரு நம்ம பிரின்சிபல். அதனால நம்ம ஹீரோயின் கோவம் வந்துருச்சு, எங்க லாயரை கூப்பிடுறோம்னு சொல்றா. நம்ம பிரின்சிபல் கோவம் வந்துருச்சு, எங்க லாயர் இருந்தா கூப்பிட்டு பாக்கலாம்னு சொன்னேனும் வந்து எங்க நிறைய லாயர்ஸ் வந்து நிக்கிறாங்க, வந்து இவங்களதான் மாத்தி பாத்தி தப்பு தப்பா சொல்றாங்க, உங்க மேனேஜ்மெண்ட் தான் தப்பு, உங்க ஸ்கூல் நடத்துற விதமே தப்புன்னு சொன்னீங்கன்னா நம்ம பிரின்சிபலுக்கு பயம் ஆயிடுச்சு. இன்னும் இத்தனை லாயர் கொண்டு வந்து நிறுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா அந்த அடி வாங்கின பையனோட அப்பா வந்து வாய் பேச ஆரம்பிச்சிடாரு. இந்த 3 பசங்களையும் தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு ஜெயில வைங்கன்னு சொல்லும் போது நம்ம பிரின்சிபல் சொல்ல ஆரம்பிச்சிடாரு, அவரோட லாயர்ஸ் தான் இந்த 3 பேருன்னு சொன்னேனும், நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நீ என் பையன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னேனும் அந்த 3 பேரும் அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து ஹீரோ சொல்றான், நீ ஹோண்டோ குரூப்ல வேலை செய்யறவன் தான் அப்படின்னு சொல்லி, உனக்கு எப்படி தெரியும் நாங்க வேலை பாக்குறதுன்னு சொல்லி, இப்போ உன் கம்பெனி எல்லாம் பேங்க்ரப்ட் ஆக வைக்குவான்னு சொல்லும் போது இவரும் திமிரா சொல்றாரு, எப்படி நீயாவது பேங்க்ரப்ட் ஆக வைக்கிறத ராக வச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி அவங்க கம்பெனி ஃபுல்லா பேங்க்ரப்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த அப்பாவுக்கு கால் வருது, கால் வந்து உங்க கம்பெனில பேங்க்ரப்ட் ஆடுன்னு அவர் கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, என் பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு யாரும் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும், நீங்கள் வாங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி லின்னு கிட்ட கூட்டிகிட்டு போய் நீ தான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது லின்னு ஒத்துக்கவே பண்ணுறான் நான் பண்ணலன்னு. அப்போது ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறா அதில் என்ன பண்ணியிருக்கா லின்னுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேண்ட்டை கழட்டி காட்டுறான், இந்த நம்ம சென்னு பையன் எனக்கு பாருங்கள் இங்கே அடிபட்டிருக்கு, சைனீஸ் மெடிசன் தான் எனக்கு போட்டு விட்டாங்க, மசாஜ் தான் பண்ணி கொடுத்தாங்க, அதை தப்பாக பேசி ரூமர்ஸ் பழப்பி விட்டது இவ தான் சொன்னேனும். இந்த மாதிரி ஸ்கூல்ல தேவையில்லாம ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் வந்து அந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்தே தூக்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் க்ளோஸா இருக்கிறத சென்னு கவனிக்கிறா. சென்னு வந்து ஹீரோட்ட கேட்கறா, உனக்கு என்ன ஹீரோயினை பிடிச்சிருக்கா, அதாவது ஷூவை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஆமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்றான். அதுக்கு சென்னு சொல்றான், அதாவது ஷூ இருக்கால ஹீரோயின், அவன் வந்து என்னோட அம்மா, அவங்க வந்து ரீபோர்ன் ஆயிருக்காங்க, நீங்க அவன் மேல ஆசை வச்சுக்காத, நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இவன் சொல்றான், நான் வேணா உனக்கு இன்னும் சீக்கிரம் சொல்லவா, நான் தான் உன் அப்பா, நானும் ரீபோர்ன் ஆகி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னுக்கு ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் வீட்டில் நைட்டு வந்து ஹீரோயின் கூப்பிடுவா, சாப்பிடவா சென்னு அப்படின்னு சொல்லும்போது சென்னு வரவே மாட்டா. அப்போ ஹீரோயின் புரியுது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நீ என்ன அவன்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டியா அடிக்க வரா ஹீரோவை. அவனும் உட்காந்து 2 பேரும் ஆமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கிட்ட 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு போறாங்க. கரெக்டாக அங்கே வந்து சென்னு பார்த்து டென்ஷன் ஆயிடுறான். நானே இப்போதான் மறந்து உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தா நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிருக்கீங்களா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டே போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி ஹீரோயின் ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருப்பா.
விட்டுருவாங்க கார் கிட்ட. ஆனா சென்னு வந்து நான்லாம் ஸ்கூலுக்கு வரல போங்க அப்படின்னு சொன்னா, ஓ நீ ஸ்கூலுக்கு வரல சரி நம்ம 3 பேர் லீவ் போட்டுக்கலாம் நாங்களும் போல அப்படின்னு சொல்லி 3 பேர் லீவ் போட்டு நல்லா சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம சென்னுக்கு இதெல்லாம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த சான்ஸ்லாம் கிடைக்குது. அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஹீரோட அம்மாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்து போய் ஹீரோட அம்மாட்ட சொல்லிடுவான். அப்புறம் ஹீரோட அம்மாக்கு தெரிஞ்சிடும் நம்ம பையன் வந்து ரீபார்ன் ஆகி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு நீ ஹீரோயினை விட்டுட்டு வந்துரு நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான் நான் போன ஜென்மத்துல பண்ண தப்பு இந்த வாட்டி பண்ண மாட்டேன் நான் அவ கூட தான் இருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோட அம்மா சென்னுக்கிட்ட வந்து நீ வந்துரு அவன் தான் வரமாட்டான் நான் உனக்கு எல்லா சொத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது அவனும் எனக்கு இந்த சொத்தெல்லாம் தேவையில்ல நான் எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சென்னு சொல்லிடுவான். அதனால சேரிட்டிக்கு வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாங்க இவங்களோட சொத்தை எல்லாத்தையும். அதனால சேரிட்டி இல்லாதவங்களுக்குலாம் அந்த சொத்து ஃபுல்லா போயிடும். அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டேவும் வந்துருச்சு. அங்க வந்து நம்ம பிரின்சிபல் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ரொம்ப வொர்ஸ்ட்டான ஸ்டூடெண்ட்டா இருந்த சென் வந்து இப்ப வந்து பெரிய யுனிவர்சிட்டில அவனுக்கு வந்து பிளேஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னேனும் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. சென்னு வந்து சொல்றான், இதெல்லாம் கிம்னால தான். அவர் தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாருன்னு சொல்றான். இருந்தாலும் நம்ம சென்னுக்கு வந்து சோகமா இருக்கு. அவனுக்கு வேற யூனிவர்சிட்டி, அவங்க அப்பா, அம்மாக்கு வேற யூனிவர்சிட்டி. அதனால அவன் சொல்றான், எனக்கு இந்த யூனிவர்சிட்டி வேணாம் அப்படின்னு சொல்றான். நம்ம பிரின்சிபலுக்கு கடுப்பாயிடுது. டேய் வாடா உனக்கு இதுல கிடைச்சதே பெருசுதான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து சூப்பரா கிட்டார் வாசிப்பா. அதுக்கான கிட்டார் ஷோவும் வருது. அதுல ஹீரோயின் வந்து சூப்பரா கிட்டார் ப்ளே பண்றா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இந்த மூவி முடியுது. 3 பேரும் ரொம்ப ஹாப்பியா சேர்ந்து வந்து அவங்க லைஃப்ப வந்து லிவ் பண்றாங்க. 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து வளருவாங்க. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியும் முடியுது. நம்ம ஹீரோயின் நெனச்ச மாரியே சென்ன வந்து திருத்திட்டா. லாஸ்ட் லைஃப்ல பண்ண தப்ப அவ இந்த லைஃப்ல பண்ணல. அதுக்கப்புறம் இந்த மூவி சூப்பரா இருந்துச்சு. சென் கேரக்டர் தான் சூப்பரா இருந்துச்சு. ஃபன்னியாவும் இருந்தது. லவ்வும் இருந்துச்சு. காமெடியும் இருந்தது. எல்லாமே கலந்த மாரி ஒரு படம். சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஹீரோயினும் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பா அம்மா கேரக்டர்ல. இந்த மூவில நடந்த மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே நான் கிளிப் அட்டாச் பண்றேன். இந்த மூவி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க் யூ.